மகாலட்சுமியோட திருமுகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாகவே கடைகளில் வந்து கிடைக்குது. அதை வாங்கியும் நீங்கள் அழகாக வந்து அலங்கரிச்சுக்கலாம். மகாலட்சுமிக்கு பட்டு பாவாடை, பட்டு புடவை, ரவிக்கை இதனால வந்து அலங்கரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் போல கம்மல் மாட்டுறது, வளையல் போடுறது, சௌரி முடி தரிக்கிறது, இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு அழகா மகாலட்சுமியை வந்து உருவகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருவகப்படுத்திக்கலாம். அடுத்ததா மகாலட்சுமி தாயாரை அழைக்கும் முறை. கலசம் அமைக்கிறவங்க கலசத்தை தயார் பண்ணிட்டு அதை வந்து ஒரு மனை மீது வந்து அமர்த்தணும். மனையை வந்து அலங்கரிச்சுட்டு மஞ்சள் தடவி கோலம் வந்து போட்டுக்கிறங்க. அது மீது வாழை இலை வந்து விரித்து நெல்மணி, அதாவது நெல் வந்து பரப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து பரப்பிக்கலாம். அதுக்கு மேலே நாம் தயார் பண்ண அந்த கலசத்தை வந்து வைக்கணும். கலசம் இல்லாதவங்க மகாலட்சுமியோட படம் இப்படி ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கிறங்க. மனையோட அப்படியே கொண்டு போய் வெளியில் வாசல் படியில் வந்து வச்சுருங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு முந்தைய